இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சின்ன ஹோம் தியேட்டரை நம்ம பேசிக்காக ஒரு க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப ரீஅசெம்பிள் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்பீக்கரில் உள்ள 4 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, இதோட பேக் சைடு இந்த இடத்துல இருக்கிற ஸ்க்ரூ, அதே மாதிரி இந்த இடம் ஏற்கனவே நான் ரிமூவ் பண்ணி வச்சுட்டேன். அதே மாதிரி இந்த இடம், இதுக்கு ஆப்போசிட்டில் ஒன்று, கீழே இந்த இடம், இதை மட்டும் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா இந்த போர்ஷன்ஸ் வந்து நமக்கு அப்படியே தனியாக வரும். இந்த ஸ்க்ரூவெல்லாம் எக்காரணம் கொண்டும் ரிமூவ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்த ஸ்க்ரூ இதெல்லாம் ரிமூவ் பண்ணால் என்னென்னா, இந்த பின்னாடி இருக்கிற பிசிபி போர்டு அது தனியாக போயிடும். அதனால் இதை எக்காரணம் கொண்டும் ரிமூவ் பண்ணக்கூடாது. நான் ஃபஸ்ட்டு காமிச்ச அந்த ஸ்க்ரூஸ் மட்டும் ரிமூவ் பண்ணாவே போதும். இந்த பேக் இது அப்படியே நமக்கு வந்துடும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இதை ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகே, எல்லா ஸ்க்ரூவும் இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ இந்த பேக் இதை மட்டும் அப்படியே எடுக்கிறோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில இதில் வந்து இதில் பேஸ்ட் போட்டு ஒட்டியிருப்பாங்க இந்த கனெக்டரில். இதில் வந்து பேஸ்ட்டு நான் எடுத்துட்டேன். இப்போ இந்த கனெக்டரை மட்டும் நம்ம எடுத்துட்டால் போதும். திரும்ப ரீஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இப்போ இது உள்ளே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சப்வூஃபர் இருக்குது. இது வந்து 8 ஓம் சப்வூஃபரு, ஜஸ்ட் ஒரு 15 வாட்ஸ் தான். ஏன்னா இது சின்ன ஹோம் தியேட்டர் அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும். நம்ம நார்மலாக பிசியில் ஒர்க் பண்ணும்போது சும்மா பாட்டு கேட்குறதுக்கு அந்த மாதிரி இதுக்கு தாராளமாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கனெக்டர்ஸ் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த போர்டில் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் சப்வூஃபரோட பேஸ் கண்ட்ரோல் இந்த இடத்துல இருக்குது. இதெல்லாம் நம்ம அப்படியே இது பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஓரளவு க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதை திரும்ப ரீகனெக்ட் பண்ண வேண்டியது தான். இதில் வேறு எதுவும் இனிமேல் பார்க்கக்கூடியது எதுவுமே இல்லை. இந்த பிளாக் ஒயர் வந்து இது எஃப்எம் ரேடியோக்காக இருக்குது. இதில் எஃப்எம் எந்த அளவுக்கு எடுக்குதுங்கிறது இது வரைக்கும் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில்ல. நம்ம சேனலில் இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இது உள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில இடத்துல வந்து எல்லோ கலரில் ஒரு மாதிரி பேஸ்ட் போட்டு ஒட்டியிருக்காங்களே, இதை வந்து நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம், இதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஏன்னா கேப் விழுகாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி போட்டு கம்ப்ளீட்டாக சீல் பண்ணியிருக்காங்க. இப்படி இருக்கிறதுனால என்ன ஒரு பெனிஃபிட்னால், நமக்கு வந்து சப்வூஃபர்லேருந்து கிடைக்கிற அவுட்புட் வந்து நமக்கு எந்த ஒரு உதறலும் இல்லாமல் நல்லா கிளியராக கிடைக்கும். இல்லைனா அது ஒரு மாதிரி உதறலோட பாட்டு கேட்குற மாதிரி ஆயிரும். அதனால தான் இப்படி எந்த கேப்புமே இல்லாமல் பண்ணுறது. அதை நம்ம எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நான் இப்போ இதை ரீகனெக்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கனெக்டர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணும்போது நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். எப்படின்னா, ஒரு சில கனெக்டர்ஸ் வந்து நமக்கு பின்னு பார்த்தா 2 பின்னு இருக்கும், சில இது 3 பின்னு இருக்கும், சில இது 4 இருக்கும். அதை வச்சு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த பாக்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்க்ரூ தான் பண்ண போகிறோம்.